ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல குறைவான நேரத்திலே நல்ல மொறுமொறுன்னு சுவையான ஜவ்வரிசி வத்தல் சுலபமான முறையில் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ் கூட செய்யலாம். அவ்வளோ ஒரு சுலபமான மெத்தட். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாகவும் இருக்கும். நான் இன்னைக்கு செய்யக்கூடிய இந்த அளவுகளில் 150 வத்தல் கிடைக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு ஈரல்லாத மிக்சி ஜாரில் இந்த டம்ளரால 1.5 டம்ளர் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி, அதாவது நைலான் ஜவ்வரிசி கிடையாது, குட்டி குட்டியாக இருக்கும்ல, அது கிடையாது, கொஞ்சம் பெருசு பெருசாக நல்ல வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும் பாருங்க, அந்த ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். இது சரியா 300 கிராம் அளவுக்கு இருக்கும். இதை இப்போ நம்ம நல்லா பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப நைஸாக அரைப்படாது, கொஞ்சம் ரவலாக இருக்குல்ல, ரவை பதத்துக்கு இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ இதில் எந்த கிளாஸால் நம்ம ஜவ்வரிசி அளந்தோமோ அதே கிளாஸால் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அடுத்ததா நல்லா அடிகனமான பாத்திரம் ஒன்று எடுத்துங்க. கொஞ்சம் அகலமான பாத்திரம், இல்லைனா கொஞ்சம் பெரிய பாத்திரமா எடுத்துங்க. சின்ன பாத்திரமா இருந்துச்சுன்னா ஜவ்வரிசி வெந்து வரும்போது அந்த கஞ்சி கிண்டுறதுக்கு நமக்கு சௌரியம் இல்லாமல் போயிடும். இப்போ இதில் 9 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் அளந்து வச்சிருக்க சேர்த்துக்கலாம். நீங்கள் ஜவ்வரிசி எந்த கப்பால் அளக்குறீங்களோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகள் அளந்துக்குங்க, சரியாக இருக்கும். அடுத்ததான் 4 பச்சை மிளகாவை மிக்சியில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன், தண்ணியில் சேர்க்காம. அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அதையும் இதில் சேர்த்துட வேண்டியதுதான். தண்ணி சூடாகணும், கொதி வரணும் அப்படிலாம் கிடையாது. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. வத்தலுக்கு வத்தலாக இருக்கட்டும், ஊறுகாயாக இருக்கட்டும், உப்பு மட்டும் நிறைய சேர்த்துடக்கூடாது, குறைவான அளவுகளே சேருங்க. பத்தலைன்னா நம்ம வாயில் வச்சு பார்த்துட்டு கூட மறுபடியும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், நிறைய சேர்த்துட வேண்டாம். இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஜவ்வரிசி சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு கட்டிப்பட ஆரம்பிக்கும், சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். ஒரு 10 நிமிஷத்துலேயே இது ரொம்ப சுலபமாக ஈஸியாக அழகாக வெந்து வந்துடும். பொதுவாகவே ஜவ்வரிசி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணிட்டு சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், குறைவான நேரத்தில் எவ்வளோ அழகாக சூப்பராக நல்ல கண்ணாடி மாதிரி பாருங்கள், தூக்கி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருக்கணும். மினிமம் 10 நிமிஷம் தான் எடுத்துக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் மிதமான சூட்டுக்கு வரட்டும், ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. அதனால தான் இது ரொம்ப திக்காக ஆன பிறகு எடுக்கக்கூடாது. ரொம்ப திக்காக ஆன பிறகு நீங்கள் இறக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஆற இன்னும் ரொம்ப திக்காயிடும். அதனால இந்த பதத்தில் இருக்கும்போதே நீங்கள் இறக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். இப்போ நான் இன்னைக்கு உங்களுக்கு 2 மெத்தடில் செய்து காமிக்கிறேன். ஒன்று இந்த மாதிரி கவர், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷீட்டை, வத்தல் ஷீட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக வத்தல் போடுறதுக்கு சௌரியமாக இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி, வேஷ்டி, பழைய வேஷ்டிலாம் இருக்குல்ல, அது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம வத்தல் போடுறதுக்கு முன்னாடி நல்லா நனைச்சிட்டு தண்ணியில் நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வத்தல் போடக்கூடிய ஏரியாவை நல்லா சுத்தம் பண்ணதுக்கப்புறமா அந்த துணியை இப்படி விரித்து வச்சிடணும். நான் முதல்ல உங்களுக்கு துணியில் போட்டு காமிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு கரண்டி மட்டும் துணியில் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வத்தல் கஞ்சி நல்லா சூடாக இருந்தாலும் பரவாயில்ல. இதுவே இந்த மாதிரி பாலித்தீன் ஷீட்டில் போடுறீங்கன்னா அந்த கஞ்சி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப சூடாக இருக்கும்போது அந்த ஷீட்டை பயன்படுத்தாதீங்க, உடம்புக்கு நல்லது கிடையாது. இப்போ நீங்கள் வத்தல் போடும்போது இன்னொரு டிப் என்னன்னு சொல்கிறேன். சில பேருக்கு வத்தல் போட்டோம் அப்படின்னா எடுக்கும்போது உடஞ்சி வருது, தூள் தூளாக ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம், வத்தல் நம்ம இந்த மாதிரி ஊற்றும் போது கொஞ்சம் திக்காக ஊற்றணும். திக்காக ஊற்றினா தான் காஞ்ச பிறகு உங்களுக்கு ஓரளவுக்கு மெல்லியதாக கிடைக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஊற்றும் போதே மெல்லியதாக ஊற்றிடுவாங்க. அந்த மாதிரி மெல்லியதாக ஊற்றும் போது காஞ்ச பிறகு துணியோடய ஒட்டிக்கும், எடுக்கும்போது கண்டிப்பாக தூளாக போயிடும், உடஞ்சி போயிடும். அதனால் எப்போவுமே வத்தல் ஊற்றும் போது கொஞ்சம் திக்காக ஊற்றுங்க. அதே சமயத்தில் ரொம்பவும் திக்காக ஊற்றிடாதீங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு சின்ன குழிக்கரண்டியில் இந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன். இப்போ இது நம்ம காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் விடணும். நல்ல வெயில் வரும்போது வத்தல் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். உங்களுக்கு கவரில் எடுக்கிறது காமிக்கிற பாருங்க, ரொம்ப ஈஸியாக சுலபமாக வந்துடும். கவரில் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, அந்த ஷேப் உங்களுக்கு மாறாது, நல்ல ஷைனிங்காக இருக்கும், கலரும் சட்டுன்னு சேஞ்ச் ஆகாது. இதுவே துணியில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா ஹார்டாக அப்படியே துணியோடு ஒட்டி போன மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா துணியை பின்பக்கமாக வத்தல் போட்டிருக்கோம்ல
அதுக்கு பின்பக்கமாக திருப்பி போட்டு லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வத்தல் எடுக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமாக சுலபமாக வரும். உடையாமலும் சூப்பராக வரும். இப்போ வந்து மறுபடியும் இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வைங்க. இது வந்து நம்ம துணியில் கவரில் வந்து எடுத்ததுனால ஒரு பிளேட்டில் வச்சு காய வைக்கும்போது மேலே வந்து ஒரு ஷால், அதாவது நெட்டட் ஷால் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா மேலே வந்து கவர் பண்ணி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெயிலில் வந்து ஒரு நாள் காய வச்சுட்டு ஒரு பாலித்தீன் பேக் இல்லைன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கங்க. அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராகவே இருக்கும். இப்போ பாருங்கள் வத்தல் எவ்வளோ நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா வந்து கண்ணாடி மாதிரி சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இது உங்களுக்கு நான் உடச்சும் காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல மொறுமொறுன்னு சூப்பராக நல்லா உடஞ்சி வருது பாருங்கள். இப்போ இதை நான் உங்களுக்கு பொரிச்சும் காமிக்கிறேன். எண்ணெய் வந்து நல்ல மிதமான சூட்டில் இருக்கணும். அப்படி போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நல்ல அழகாக ஒரு கிண்ணம் மாதிரி சூப்பராக உப்பி வருது பாருங்கள். அவ்வளோதான். இன்னும் 2, 3 பொரிச்சும் காமிக்கிறேன் உங்களுக்கு. எல்லா வத்தலுமே சூப்பராக அழகாக பொரிஞ்சு வரும். நல்லா பார்க்கறதுக்கே பாருங்க நல்ல வெள்ளை வெள்ளையேன்னு சூப்பராக இருக்கு பாருங்க. இதை உங்களுக்கு நான் உடச்சும் காமிக்கிறேன். கடிக்கும் போது மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே இறங்கும் போது அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வத்தலை நீங்கள் 1 வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கிடையாது. அதாவது பொரிக்காத வத்தலை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.